தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான தேதியை அக்கட்சித் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று அறிவிக்கிறார். வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் திட்டமிட்ட தேதியில் மாநாடு நடைபெறுமா அல்லது தள்ளிப்போகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பது, தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது, கட்சியின் கொடி, முதல் மாநில மாநாடு உள்ளிட்ட பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் கடந்த 22ஆம் தேதி வெளியிட்டார். கொடியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னம் இடம்பெற்றது விவாத பொருளாக மாறிய நிலையில் முதல் மாநில மாநாட்டிற்கு இடம் தேர்வு செய்வதிலும் தாமதம் நிலவி வந்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கேட்டு கடந்த 28ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்தார். மாநாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டிய காவல்துறை தரப்பில் இருந்து மாநாடு தொடர்பாக 21 கேள்விகள் கேட்கப்பட்டது பெரும் சர்ச்சையானது. விஜயின் கட்சி மாநாட்டிற்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா என பேச்சுக்கள் எழுந்தன. இந்நிலையில் காவல்துறை எழுப்பிய கேள்விகள் அனைத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்து பதில்கள் தரப்பட்டன. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கினர். விஜயின் கட்சி மாநாட்டிற்கு உரிய காலத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியது. இது குறித்த அறிவிப்பை வெளியிட்ட விஜய் கட்சியின் கொள்கை பிரகடன முதல் மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்த அறிவிப்பினை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிடுகிறார். மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய குறுகிய காலமே இருப்பதால் விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி மாநாடு நடக்குமா அல்லது தள்ளி போகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.